தேவன் உன் விசுவாசத்தை பார்த்து உன்னை கனப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் என் லைஃப்ல இந்த சாட்சியை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம், சொல்லிட்டே போகலாம். இந்த கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், எக்கச்சக்கமான பண தேவைகள். நிறைய பேர் வந்து சொல்றாங்க, எப்படி கட்டினீங்க? நான் சொல்றேன், நாம கட்டல, நான் கட்டல, இதையெல்லாம் கட்டி கொடுத்தது அவர் தான். சொல்லுங்க, ஒரு கடையில 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா கடை என்கிட்ட 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வரைக்கும் கடனை விட்டுறாங்க நம்பி. அந்த அளவுக்கு நம்பிக்கை. ஒரு 40,000 ரூபா அவருக்கு நான் கடை கொடுக்கணும். நான் வாய் விட்டு என்ன சொல்லிட்டேன்னா, சனிக்கிழமை சனிக்கிழமை தாரேன் அப்படின்னு ஒரு பொருளை தூக்கிட்டு வந்துட்டேன். நான் மறந்துட்டேன், சனிக்கிழமையும் மறந்துட்டேன். சனிக்கிழமை பிரேயருக்கு போயிட்டோம், நானும் என்னுடைய மனைவியும் ஜெபத்துக்கு போயிட்டோம். ஜெபத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்க பாப்பா போன் பண்றா வீட்டுல இருந்து, அப்பா அங்கிள் வந்தாங்க அப்படின்னா. எந்த அங்கிள்? குறிப்பிட்ட பிரதருடைய பேரை சொன்னாங்க. 70,000 கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா. எனக்கு எப்படி கேட்டுச்சு தெரியுமா? 20,000 கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சு. 70ங்கிறது 20. சரிப்பா நீ இரு, நாங்கள் ப்ரேயரை முடிச்சுட்டு வர்றோம், வீட்லேயே சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன். நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா 70,000. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்படி உட்காந்து, ஆண்டவரே இது எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சிந்தனையில் கொண்டு வர, நீ அந்த கடைக்கு 40,000 ரூபா கொடுக்கணும்னு நீ சொன்ன இல்லை, போய் எடுத்து கொடுத்துட்டு வா அப்படின்னார். என் மனசுக்குள்ள அந்த வார்த்தை உணர்த்தப்படுது. அடடா, சனிக்கிழமை அன்னைக்கு நான் நேர பணத்தை 40,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அந்த கடைக்குள்ள போறேன். உள்ள போறேன், என் போன்ல அவங்க ரிங்க விடுறாங்க. நான் கேட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன், அவங்க ரிங்க விடுறாங்க. அதாவது ஜஸ்ட் அந்த 1 மினிட் ரிங்க விடுறாங்க. ரிங்க நான் அவங்க முன்னாலேயே போய் கூப்பிடுறீங்க அப்படின்னு. சாரி சார், சாரி சார், சாரி சார், சாரி சார், ஒரு 100 சாரி சொல்றாங்க. சாரி சார், நாங்க சனிக்கிழமைன்னு சொல்லியிருந்தீங்கன்னு. அப்பதான் அவன் போன் பண்றதுக்கு முன்னாலேயே நீ கொண்டு போய் அவங்கிட்ட சேர்த்துரு அப்படிங்கிறத உணர்த்தி தேவன் எப்படி கிரியை செய்திருக்கிறார் பாருங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தேவன் நடத்தின பாதைகளை எல்லாம் நான் நினைச்சு பார்க்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்லுங்க, சொல்லுங்க, இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்களேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருந்தவர் உங்களையும் நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். வறண்ட பாலைவனத்திலே எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத சூழ்நிலையிலே பல லட்ச ஜனங்களை, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களுக்கு மேல இருக்குமா. அத்தனை ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, தேவையை சந்தித்து அவர்களை ஒரே ஒரு தேவன் அந்த இடத்துல அவர்களை நடந்து போஷித்து வந்தார் என்று சொன்னார். அந்த தேவன் உங்க கையை பிடிச்சிருக்கிறாருங்க, அவர் உங்களை கையை விட மாட்டார். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, என் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர். நீங்க சொல்லுவீங்களா? அல்லேலூயா.
உங்க வாழ்க்கையில நிறைய டேஸ் இருக்கும்ல, ஃபில்லப் பண்ண முடியாத இடங்கள் எல்லாம் டேஸ் டேஸ் டேஸ், அதையெல்லாம் நிரப்ப வல்லமையுள்ள தேவன் தான் நம் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நிரப்ப வல்லமையுள்ள தேவன். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த குறைவாக இருந்தாலும் சரி, ஒரு வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, வாசியுங்கள். நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிஞ்சு போகும். சொல்லுங்க, நிறைவானவர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார்னா குறைவுகள் ஒளிந்து போகும். எனக்குள்ள நிறைவானவர் வந்துட்டார்னா சொல்லுங்களேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி அங்க குறைவுக்கு அவசியம் இடமில்லை. குறைவுக்கு நிறைவானவர் உள்ள வந்துட்டார்னா போதும்.